ஹாய் கைஸ், நான் உங்கள் ஒயிட் ஜோக்கர் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சர்வைவல் சீரீஸ் பார்ட்டு 4. இன்றைக்கி இந்த பார்ட் 4ல் நம்ம வந்து ஃபார்ம் தான் பில்டு பண்ண போகிறோம். ரொம்ப பெரிய ஃபார்ம்லாம் இல்லை, ஒரு கிராப் ஃபார்மு, ஒரு மாப் ஃபார்முன்னு எக்ஸ்பிக்கான ஃபார்ம் இல்லை, இந்த ஷீப்பு கவுலை வளர்க்குறோம்ல அந்த ஃபார்ம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கிராப் ஃபார்ம் பில்டு பண்ணிடலான் இருக்கேன். அதுக்கு வந்து நம்மளுக்கு ஷவல் ஹோலாம் தேவைப்படுது. முதல்ல அதுக்கு தேவையான ரெடி பண்ணிக்கலாம். நம்மகிட்ட ஸ்டோன் கம்மியாக இருக்குது. ஓகே, ஒரு ஷவல் தான் ரெடி பண்ண முடியுது. ஓகே, ரெடி பண்ணியாச்சு. நான் இந்த இடத்துக்கு நேராக வந்துட்டேன். வீடியோ ரொம்ப பெருசாக போகக்கூடாது. இல்லை வேறு வீடியோக்கு ஏற்ற மாதிரி நெட்டும் அதிகமாக பிடிக்கிறானுங்க. நம்ம நெட்டை அவ்வளோ சீக்கிரம் காலியும் பண்ணுற முடியாது. இது எல்லாத்தையும் நான் ஏன் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணேன்னா வீடியோ சின்னதாக்கிறதுக்கு தான். இதெல்லாம் மைண்ட் பண்ணி முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். அவ்வளோதான், முடிச்சாச்சு கைஸ். ரொம்ப சீக்கிரமாக போயிடுச்சுல. ஓகே, இப்போ இந்த வீடியோ வேறு எதுவும் இல்லை. இங்கே இருக்க இந்த புல்லெல்லாம் நம்ம கட் பண்ண போகிறோம். பெரிய மேட்டர்லாம் இல்லை. ஒரு பிளாக் போடுங்க, பக்கெட்டில் தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. அவ்வளோதான், புல்லெல்லாம் தானாக அடிச்சுன்னு போய்டும். நம்மளுக்கு வேலை மிச்சம். பண்ணிட்டீங்களா? இப்போ எதுவும் இல்லை ஃபார்ம் கட்டுறதுக்கு. 4 பிளாக் வைக்கணும் முதல். பாருங்கள், இப்போ வைக்கிறத 3 4 வச்சாச்சா? நடுவில் ஒரு வாட்டர் ஊற்றிட்டு ஒவ்வொரு சைடும் 4 பிளாக் இருக்கணும். இது 1 2 3 4 இதே மாதிரி ஒவ்வொரு சைடும் போடணும் கைஸ். இது அப்படியே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளுக்கு வரணும். அப்போ தான் நம்ம பண்ண ஃபார்ம் கரெக்டாக இருக்கும். அது வரைக்கும் ஃபுல்லாகவே தண்ணி கரெக்டாக போகும். நம்ம ஏன் வாட்டர் பாக்கெட் இருக்கிறோன்னா தண்ணி இருந்தால் அது செடி வளராதனால. ஓகே, ரெடியாக போகுது. ஒரு சைடு முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த சைடு முடிக்கணும். 4 பிளாக் கரெக்டாக இருக்குது. முடிக்க போகிறோம். இன்னும் ரொம்பலாம் இல்லை, இது பெரிய விஷயமே இல்லை. நான் பண்ணுறது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன். அப்படி உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா சொல்கிறேங்க. அதெல்லாம் கட் பண்ணிட்டு நான் ஆஃப்லைனில் கட்டிட்டு உங்களுக்கு நம்ம விளையாடும் போது காட்டுறேன். ஐயோ கைஸ், விளையாடுறதுக்கு ஒருத்தர் வரேன்னாரு. அவர் ஒரு நாளைக்கு முன்னாடி தான், நம்ம இத்தனை பாட்டு போட்டதுக்கப்புறம் தான் வரேன்னாரு. அதுவும் என்கிட்ட ஃபோன் இல்லாத நேரத்தில் அவர் கமெண்ட் பண்ணல, பார்க்க முடியல. சாரி ப்ரோ. NMG தேவா அப்படின்ற ஒருத்தர் தான் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிருக்காரு. அவர் கூட நம்ம விளாடுவோம் ப்ரோ. நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன். நீங்கள் என் ஃப்ரெண்டு லிஸ்ட்டில் தான் இருக்கீங்க. நான் தினமாக விளாட்றதுக்கு வந்து காலையில் ஒரு 7 மணிக்கு விளாடுவேன். சண்டே மட்டும் விளாட மாட்டேன். இது இன்னும் முன்னாடி விளாட்னது வேர்ல்டு பேக்கப் எடுக்கிறதுக்கு முன்னாடி விளாட்னதுனால இதை இப்படி போட்டு வச்சுருக்கேன். இது போடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வேர்ல்டு ரீபில்டு பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ மன்னிச்சிருங்க. அவ்வளோதான், நம்ம 2 கட்டியாச்சு கைஸ். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சமாக பெருசாக இருக்கணும். ஸோ 2 கட்டியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. அது தெரியுமா? அதெல்லாம் பண்ணுறது, அதான் நிலத்தை உழுவுறது. அதுக்கு வந்து கொஞ்சம் உட்டால் நம்ம ரெடி பண்ணிப்போம். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா, இல்லை நம்ம ஒரு அயன் ஃபார்ம் கட்டலாமா? 2த்தில் எது வேணும் கைஸ்? கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம 2த்தில் எதை பண்ணலான்னு எனக்கு சரியாக தெரியல. நான் உங்கள் இஷ்டத்துப்படியே வரேன், நீங்களே சொல்லுங்கள். நம்ம 2த்தில் என்ன பண்ணலாம்? நீங்கள் சொல்லும்படியே நடக்கட்டும். சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். வேலை ரொம்ப நாளில் முடிய போகுது. ஓகே கேஸ், நான் இதையும் உங்களுக்காக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுற போகிறேன். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப போர் அடிக்கும், அதான். ஓகே, ஸ்டார்ட். ஓகே, சாட்டிஸ்ஃபேக்ஷன். பார்க்குறதுக்கே நல்லா இருக்கேன், என்னன்னு தெரில கைஸ். சொன்ன மாதிரி தான், மறக்காமல் எல்லோரும் வாங்க. சாயங்காலம் எத்தனை மணிக்குனா ஒரு 6 மணிக்கு நான் ஃபோன் எடுப்பேன். ஃபோனில் நான் விளையாட ஆரம்பிப்பேன். யாராவது ஆன்லைனில் இருக்கீங்களான்னு பார்க்குறேன். மறக்காமல் கேமர் ஐடி நான் கொடுக்குறேன், கேமர் டேகு. ஏன் நான் ரீபில் பண்ணுறதுன்னு சொன்னது என்னென்னு உங்களுக்கு புரியலையா? நான் ஒரு போஸ்ட்டு போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்டு போய் பாருங்கள். ஒரு சின்ன போஸ்ட்டு தான், ஒரு ஃபோட்டோ எடுத்து மட்டும் போட்டிருக்கேன். அதை ஸ்க்ரீன்ஷாட்டு, அதை போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். விளையாட வரவங்களாம் மறக்காமல் வந்துடுங்க கைஸ். எல்லோரும் வாங்க. விளையாடுறதுக்கு தனியாக விளையாடுறது ரொம்ப போர் அடிக்குது. மல்டிப்ளேயர் விளையாடுனா நல்லாயிருக்கும். உங்களையும் வீடியோக்களையும் நான் கொண்டு வருகிறேன். எல்லோரும் வாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம கிராப் ஃபார்ம் முடிஞ்சிச்சு. முக்கியமானது, நம்ம வந்து இப்போது ஷீப் கவ் அதுக்கான ஃபார்ம் கட்ட போகிறோம். ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு நம்ம போய் கொஞ்சம் வுட்டை மட்டும் மைண்ட் பண்ணிட்டு வரணும். இப்போ நான் அந்த வுட்டெல்லாம் மைண்ட் பண்ணிட்டு வந்து நான் உங்களை பார்க்கி நம்ம எல்லா வுட்டையும் மைண்ட் பண்ணியாச்சு. ஓகேவா கைஸ்? வாய்ஸ் எது நல்லாயிருக்கு? வாய்ஸ் சேஞ்சர் எதாவது போட்டு பண்ணலாமா? எது வேணும் நீங்களே சொல்லுங்கள்.
அழிய மாட்டேன். எப்படி இருக்குது கைஸ் வாய்ஸு? நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அழிவே இல்லை கைஸ். அது யாருன்னு தெரில, எவனு கத்திரி போயின்னுக்கிறான். அவன் யாருன்னு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரன்றீங்க, அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களான்னு தெரில எனக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நிறைய பேர் நம்மளுக்காக வரன்றீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேறீங்க. அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கே கை கட்டுற தூரத்தில் தானே இருக்குது, பண்ணிட்டு போங்களேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவனே சொல்லிட்டான், பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். புல்லெல்லாம் உடைக்கணும்ல, அதுக்காக ஒரு பிளாக் மட்டும். ஓகே, இப்போ நம்ம புல்லெல்லாம் மட்டும் உடச்சிட்டு இந்த சின்ன ஃபார்ம் கட்டிடலாம். நான் இதே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான் பண்ண போகிறேன். ரொம்ப லேட் ஆகும் நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறது பிடிக்கலனா சொல்கிறேங்க, நம்ம நார்மலாகவும் பண்ணலாம். இல்லை ஃபாஸ்ட் ஃபார்வர்டே ஓகேனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. உங்கள் இஷ்டம் போல் ஆக கடவுது. சொல்லுங்கள். ஓகே, இப்படி மட்டும் தான் போவார் போல இவர். சரி விடுங்க, நம்ம இப்போ கட்ட போகிறோம். அதையும் நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்டு தான் செய்ய போகிறோம். ஓகேவா கைஸ்? எனக்கு லைட்டாக உடச்சு விட்டுக்கலாம். ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். 1 2 3 ஸ்டார்ட். ஓகே, என்ன வேகத்தில் கட்டுறோம், பயங்கரமாக இதில். யார் கட்டினே தெரியல கைஸ். யாருன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்களேன். பாருங்களேன், இந்த டைப் நல்லா இல்லை. நம்மகிட்ட ஃபென்ஸும் பத்தலை. நம்ம பிக் வளர்க்க போகிறதில்ல. அவன் மேலே இந்த லைட்னிங் இதான் இடி விழுந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஏதோ மிருகம் மாதிரி மாறிடுறான். அது நம்மளுக்கு கடுப்பு. ஓகே, ரெண்டுத்தையும் மட்டும் பண்ணியாச்சு. நடுவில் ஏன்டா அப்படி போட்டேன்னு கேட்காதீங்க. ஏன்னா அது ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. ப்ரைவசி முக்கியம் இல்லை. அது நம்மளுக்கு நான் தெரிஞ்சவங்க தான், ஆனால் அவங்க நம்பரில் நம்ம காட்ட முடியாதுல்ல. காட்டினா நம்மளுக்கு ப்ரைவசி போயிடும். அதுவும் தெரிஞ்சவங்க தான், எங்கள் நம்பர் கூட இல்லை. எங்கள் நம்பராக இருந்தால் கூட வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே கைஸ், ரெடி பண்ணியாச்சு. இப்போ முக்கியமான வேலை எதுவும் இல்லை. போய் இது எடுத்துன்னு வரணும். அது என்ன, ஆடு மாடெல்லாம் பிடிச்சி இழுத்துன்னு வரணும். நம்மக்கிட்ட அதுக்கு வீட்டு வேணுமே. வெயிட் பண்ணி இதெல்லாம் போட்டுக்கலாம். ஓகே, ஆடு மாடு எல்லாத்தையும் பிடிக்கணும். வேறு வழியே இல்லை நம்மளுக்கு. ஓகே கைஸ், ஒரே ஒரு வீட்டு ஒன்று கூட இல்லை. எல்லாத்துலேயும் ப்ரெட்டு செஞ்சுட்டேன். நம்ம அங்கே வரைக்கும் போய்ட்டு வந்தேன்னா எனக்கு சோம்பேறித்தனம் வேறு, பண்ணவும் முடியாது. ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது கைஸ், எதுவும் இல்லை. காம்போஸ்டர் செய்ய போகிறோம். காம்போஸ்டர் செஞ்சோன்னா இருக்கிற குப்பையெல்லாம் போட்டு நம்ம போன் மீல் எடுக்கலாம். நம்மக்கிட்ட விளைஞ்சது ஒன்றே மட்டும் எடுத்து போட்டு போன் மீல் பண்ணி அவ்வளோதான். அதை வச்சு நம்ம ஒரே ஒரு வீட் மட்டும் எடுத்துக்கினா போதும். நமக்கு சாப்பாடு கொடுக்க போகிறதில்ல, அதை காட்டி மட்டும் கூட்டின்னு வர போகிறோம். அவ்வளோதான் வேலை. இது இந்த லேட்ரு வேறு கிடையாது. ஓகே, வந்தாச்சு கைஸ். ஒரு காம்போஸ்டர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓடி போய் நம்ம இருக்கிற குப்பை எல்லாத்தையும் பறிச்சுன்னு வர போகிறோம். இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு கலச போகிறேன் இன்றைக்கி. பாருங்களேன் அங்கே, அவ்வளோதாண்ணா. வெயிட் பண்ணு, இங்கே இருக்கிற இந்த பூங்களை பறிச்சிக்கலாம். ஒன்று நிறைய தேவைப்படுது. எதுக்கு இதெல்லாம் சும்மா இல்லை, ஒவ்வொன்றுத்துக்கும் மதிப்பு இருக்கிறது. பூவில் நிறைய பேர் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணுவீங்க, நான் இப்படி இல்லை. பாருங்களேன், சீக்கிரமாக போன் மீல் கூட நம்ம எதாவது ஃபார்ம் கட்டணும் போலையே. போய்ட்டு போன் மீல் கூட இல்லை. ஸ்கெலிட்டன் கிட்ட சண்டை போடணும். நம்ம போன மைனிங்கே வேஸ்ட்டான மாதிரி இருக்குது. எனக்கு ஃபீலிங் அப்படி தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கோ கமெண்ட்டில் சொல்லுங்கோ. மறக்காமல் எல்லோரும் கேமர் ஐடி கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். தயவு செஞ்சு எனக்காக கேமர் ஐடி, ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள், இருக்கிறது எல்லாத்தையும் போட்டுடலாம். இதில் வேறு ஒன்றுத்துக்கு பார்த்துல ஐயோ நைட் வர போதா, பரவாயில்ல, விட்டு கொடுக்கக்கூடாது. எல்லாத்தையும் வெட்டி உடச்சி எடுத்துன்னு போய் ஒரே ஒரு போன் மீலாக நான் எடுத்துகிட்டு தான், ஒரே ஒரு போன் மீல் இல்லை, ஒரே ஒரு வீட்டை தான் நான் எடுத்துகிட்டு போவேன். எடுத்துகிட்டு மட்டும்தான் நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறதா இருக்கேன். ஓகே எடுத்தாச்சு. சீக்கிரம் எடுத்துகிட்டு அதை நட்டு வச்சுட்டு வரப்போம். இதில் ஒரு தொல்லை. நட்டு வச்சுருவோம். ஓடுற கைப்புள்ள நிற்காத, ஓடு முடியும் உன்னால். ஓகே, வந்தாச்சு. ஓகே, ஆமாம் நான் இதுக்கு வைக்கல ஒன்று மேலே தானே இருக்குது பெட்டு.
ஓகே தூங்குவோம். நைட் என்ன ஆகலையா? என்னடா சூரியனை வந்துருச்சு, இன்னும் நைட் ஆகலைன்றீங்க. வெயிட் பண்ணுங்க, ஆக போகுது. தூங்கு. என்னடா இது? ஆச்சு கைஸ். நம்மளோட முக்கியமான விஷயம் ஒன்று தான், எதுவும் இல்லை. ஆடு மாடுங்கள்லாம் பிடிச்சி வலிச்சுன்னு வரணும். ரொம்ப வெறியாத்துறானுங்க, ஒருத்தவங்க கிடைக்க மாட்டானுங்க. அங்கேயே டோர் இருக்குது, நான் அங்கே போகணும். வாங்க. ஆடு மாடுங்களை மட்டும் வலிச்சுன்னு வந்துடலாம். ரொம்ப பெரிய மேட்டர்லாம் இல்லை, இங்கே தான் சுற்றிட்டுருப்பானுங்க. ஓகே, ஒருத்தவன் மாட்டிட்டான். இன்னொருத்தவன் மாட்டுறானா பாரு. ஒரே ஒருத்தவன்டா, இன்னும் 2 பேர் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இங்கே இது 2 பேர், அங்கே 3 2 இருக்குது, இதோட சேர்த்தா 3. ஓகே, எல்லாம் வாங்கடா போகலாம். அதனால் இதை வச்சு நான் வேகமாக கூட ஓட முடியாது. நான் வேகமாக ஓடணுன்னா எனக்கு பின்னாடி வர மாட்டேனுங்களா, இப்படியே நினைப்பாங்க. பொறுமையாக இவர் கழுத்தை பிடிச்சி வைக்கணும். அது தவிர இதேமாரி பண்ணுங்களேன், காது மேலே வைப்பேன் நான். இதே ஏற்றுனுக்கிறீங்க ஆளுக்கு. ஓகே, இவங்களை உள்ளே மட்டும் பிடிச்சிட்டு வந்து போட்டுடலாம். வாங்கடா, எல்லாம் உள்ளே வாங்க. உள்ளவா. நல்லா சண்டை போடுங்க, வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், கையை மாற்றி கை ஜூட்டிஸ். வாங்கடா, எவ்வளோ நேரம் வந்தீங்களே, உள்ளே வாங்கடா டே. வரான். ஓகே, 2 பேர் வந்துட்டானுங்க. சரி, மொத்தம் 3 பேராக இருக்கானுங்க, 2 பேர் வந்துட்டானுங்க. ஓகே கைஸ், பிடிச்சாச்சு. இப்போ நம்மளோட முக்கியமான மெயின் கோல் வந்து எதுவும் இல்லை, அந்த மாடு மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வரணும். ஒரு மாடு இல்லை, எல்லாம் வேஸ்ட்டு. ஒரு மாடு கிடைக்குதா பாருங்க. வேறு சுகர் கேன் ஃபார்ம் வேறு கட்டணும், நிறைய வேலை இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம கேவ் மைனிங்கே போகலான்ட்ருக்கோம். ஒரு நல்ல கேவ் கிடைக்கல, வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கேவாவது கிடைக்கும். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஒருத்தனாவது மாட்டுங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஒரு மாடு இல்லை, எல்லாம் ஆடுங்க தான். ஷட், தொல்லையாக இருக்குது எனக்கு. நான் சீக்கிரம் போயிட்டு இந்த வீடியோ முடிச்சிட போகிறேன், எனக்கு வெதி ஆகுது எனக்கு. ஷட். ஓகே கைஸ், நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். பார்க்கிறவர்கள் எல்லாம் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். Bye guys, please subscribe.